கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? Hi everyone, welcome to my channel. இது ஒரு not so productive weekend vlog தான். ஒரு வீக்கை எல்லாரும் ஒரு மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, இருக்கிற எல்லா வேலையும் வீக் டேஸில் பார்த்துட்டு வீக்கெண்டில் நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். மண்டே ஸ்டார்ட் ஆகிறப்ப எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் மென்டாலிட்டி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரைடே வந்துருச்சுன்னா எந்த வேலையும் பார்க்காம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு டீஃபால்ட்டாகவே வந்துடும். எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. பட் நான் ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனக்கு ட்ரிப் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இந்த மாதிரி ஹாப்பி ஜாலி மூமெண்ட்ஸ் கூட வீக் டேஸில் தான் நடக்கணும். அதுக்காக கூட நான் வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். இதில் எல்லாமே கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே நான் என்ன பிளான் பண்ணுறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அது என்னென்னா, நான் மார்னிங் எழுந்திரிச்சிக்கிற டைம் தான். வீக் டேஸில் எனக்கு டேவை 6:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் அதுதான் என்னோட வீக்கெண்டில் டே ஸ்டார்ட் ஆகிற டைம். இதே வீக்கெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லா படுத்து தூங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 9:30 வரைக்காவது தூங்கணும் அப்படின்னு தோணும். அதுதான் எனக்கு வீக் டே ஸ்டார்ட் ஆகிற டைமாக இருக்கும். ஒரு சில வேளை கண்டிப்பாக வீக்கெண்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அன்னைக்கு தான் நான் சௌமி 2 பேருமே ஃப்ரீயாக இருப்போம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை மிலோவை குளிக்க வைக்கிறது தான். 2 months ஒன்ஸ் அவனை கண்டிப்பாக குளிக்க வச்சுருவோம். அன்றைக்கி அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசாக அந்த டேயில் எதுவும் பண்ணலை. கரெக்டாக ஈவினிங் பெரியம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஊர்லேருந்து கொலைக்கட்டை செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் 1 week வர ட்ரையே ஆகாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஊர்லேருந்து வந்தோடனே அம்மா அவங்கள அதை திருப்பி செஞ்சு தர சொன்னாங்க. ஊர்லேருந்து கொலைக்கட்டை கொடுத்து விட்டப்போ ஓலையில் வச்சு தான் கொடுத்தாங்க. பட் மதுரையில் அது எங்கே கிடைக்கும்னு தெரியல. ப்ளஸ் ஈவினிங் தான் கொலைக்கட்டை செய்யணும்னு பிளான் பண்ணோமா, அதுக்கப்புறமா போய் தேடி வாங்குறதுலாம் கஷ்டம்னு சொல்லி ஓலை எதுவும் இல்லாமல் அப்படியே பிளெயினாக வச்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அன்றைக்கி மார்னிங்லேருந்தே எனக்கு ஒரு வியர்டான கிரேவிங்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது வேறு. பட் எனக்கு சில டைம் எனக்கு பிடிக்காத விஷயத்த சாப்பிட்ணுன்னு தோணும். பிகாஸ் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகியிருக்கும், அதோட டேஸ்ட் மறந்து போயிடும். நல்லா இருக்காதுன்னு தெரியும், ஆனால் அந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்காது. அதனால திருப்பி ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அது மாதிரி அன்னைக்கு எனக்கு இருந்த கிரேவிங் பதனி குடிக்கணுன்றது தான். வீட்டில் கெஸ்ட்லாம் இருந்தனால பதனி குடிச்சிட்டு நொங்கு வாங்கிட்டு வரலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நான் கரெக்டாக ஒரு சிப் தான் பண்ணேன். அதுலேயே எனக்கு மறந்து போன டேஸ்ட்டெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு மேலே குடிக்க வேணான்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டேன். அந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க அது ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அதுக்கு மேலே ட்ரை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நொங்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த வெயிலில் நிற்கவும் முடியல. ஸோ பக்கத்துலேயே பிளாக் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரிட்டன் நொங்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வெளியே கிளம்புறப்ப கரெக்டாக பெரியம்மா பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. நொங்கு வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வேலை எல்லாத்தையும் முடித்து பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 15 days ஒன்ஸ் மிலோவோட லிட்டர் ட்ரே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். நேற்று அவனை குளிக்க வச்சிட்டனால இன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டா இந்த வீக்கே அவனோட வேலை எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லி அது எல்லாத்தையும் கையோடு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு ஆரிரரோ. ஸ்மிட்டன் ஆப்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அன்றைக்கி தான் டெலிவர் ஆகியிருந்துச்சு. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, டிஃபால்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 6 points இருக்கும். அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ணப்போ கரெக்டாக எனக்கு ஏதோ ஆஃபர் இருந்ததுனால 14 points இருந்துச்சு என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ நான் 14 pointsக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக டிஃபால்ட்டாக எப்போயுமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும், 230 rupees வரும். ஒரு ப்ராடக்ட்க்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்மகிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா அதுக்குன்னு ஒரு குட்டி அமௌண்ட் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிரும். நான் 14 pointsக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ராவாக 2 மியூசலி பேக்கெட் வாங்கினேன். அது ஒரு பேக்கெட் 20 rupees, நான் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். இந்த ஆப்போட மெயின் ரீசனே எல்லாரும் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு தான். ஆனால் நான் இதுலேருந்து வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இதோட குட்டி க்யூட்டான பேக்கேஜ் தான். நான் ட்ரையலுக்காகன்னு வாங்க மாட்டேன். ஆனால் இந்த பேக்கேஜ் எல்லாம் ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே நான் அப்பப்போ அக்கேஷ்னலாக ஆர்டர் பண்ணி வச்சுப்பேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட ஒரு போரிங்கான நான் ப்ரொடக்டிவ் வீக்கெண்ட் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.